all, welcome back. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கப் கேக்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் தான். இது வந்து ஒரு பேபி ஷேர்க்காக நமக்கு 16 ரோஸ் மில்க் கப் கேக் வந்து கேட்டிருந்தாங்க. அலாங் வித் 1 கேக் வந்து நமக்கு 1 kg கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த 16 கப் கேக்ஸ் வந்து நான் எப்படி பண்ணேன், அதுக்கான டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 16 கப் கேக்ஸையுமே வந்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 2 பேட்சாக நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேட்சில் என்னால் 12 தான் வந்து வைக்க முடியும் என்னோடய அவனுக்கு. ஸோ அது பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சமும் இன்னொரு 3 பீசஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ அதை வந்து இன்னொரு பேட்ச்லேயும் நான் வந்து பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சென்டர் ஃபீல்டு கப் கேக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து சென்டரில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் போடணும். அதுக்கு நான் வந்து அது தனியாக நமக்கு ஆப்பிள் கட்டர் ஒன்று இருக்குது, பட் ஸ்டில் எங்கிட்ட வந்து அது இல்லை. ஸோ நாசல் வச்சு தான் நம்ம குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுக்க வேண்டியதாக இருந்தது. அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது, அதனால் பெரிய ஹோல்ஸை போட முடியல. ஸோ அதை போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேல் வந்து இந்த மாதிரி நான் நல்லா ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா நான் வந்து லைட்டாக போக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் சிரப்பில் ரோஸ் மில்க் சிரப் வந்து நம்ம வந்து போட போகிறோம். மற்ற ஃப்ளேவர்ஸ்னால் நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம கேக்கு எப்படி பண்ணுறோமோ அப்படி தான். ஏன்னா நம்ம இது வந்து பட்டர் க்ரீம்னா ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வெளியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஸ்பாஞ்ச் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் எப்படி நம்ம கேக் நார்மல் கேக் பண்ணுறோமோ அந்த மாதிரியே தான் வந்து நான் இதுக்கும் கொஞ்சம் சுகர் சிரப்போ இல்லைன்னா இந்த மாதிரி ரோஸ் மில்க் அந்த வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபைனல் இது கொடுப்பேன். ஸோ இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து அந்த ரோஸ் மில்க் வந்து லைட்டாக வந்து போட்டுக்க போகிறேன். நிறையவும் நம்ம போட முடியாது, போட்டோன்னா நமக்கு கீழே வந்து லைக் வெளியே வந்துடும். ஸோ அதனால் வந்து அளவாக போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கு அப்புறமேலு நாம் வந்து இப்போ வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இது வந்து நான் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் ஃப்ளேவருக்கு பண்ணுற ஃபில்லிங் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இதில் நட்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நமக்கு என்ன ஃபில்லிங்ஸ் அந்த பர்டிகுலர் ஃப்ளேவருக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். க்ரஷஸ் கொடுக்கலாம். ஸோ அதை நம்மளோட விருப்பம் தான். ஸோ அதை வந்து நம்ம நல்லா வந்து உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸாக இருக்கும் அண்ட் ஒரு ஃப்ளேவர்ஸமாகவும் இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபுல்லுமே நான் ஃபில்லிங் கொடுத்துட்டு திருப்பி அதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீசஸில் கட் பண்ண பீசஸ்லேருந்து திருப்பி எடுத்து அதை எல்லாத்தையுமே வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு இந்த மாதிரி நம்ம திரும்பி அடுத்த ஃப்ராஸ்டிங் ஒர்க் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நான் சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மல் சைஸ் கப் கேக் வந்து நம்ம நார்மல் மோல்டில் வந்து நம்ம பேப்பர் மோல்டில் வந்து போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து கப் மாதிரியே இருக்கும், ஸோ அது மாதிரியும் நம்ம போடலாம். பட் அதை கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன். பட் எனக்கு அது வந்து நிறைய இது இல்லாததுனால, லைனர்ஸ் இல்லாததுனால நம்ம நார்மல் இது பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி லைனர்ஸ்லேயும் நீங்கள் போடலாம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதுக்கப்புறமேல் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி மாற்றி மாற்றி க்ளீனிங் ஒர்க்கிங் ஹேண்ட் வாஷிங் இந்த மாதிரியே வந்து மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒர்க் வந்து. நம்ம அப்பப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம கப் கேக்கான பேக்கேஜிங் இது வந்து நம்ம எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப் கேக் பேக்கேஜிங்க்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து இது மாதிரி நமக்கு இது இருக்கிற மாதிரி லைக் கேவிட்டிஸ் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இது 6 பீஸ் கேவிட்டி இருக்குது, 2 பீஸ் கேவிட்டி இருக்குது, சிங்கிள் இருக்குது, 4 பீசஸ் இருக்குது. ஸோ 12 பீசஸ் இந்த மாதிரி நிறைய கேவிட்டி பாக்ஸஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இது போக இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயும் நமக்கு 6 கேவிட்டிஸ் 4 கேவிட்டிஸ்ன்னு கிடைக்கும். பட் நான் வந்து இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சைடில் வந்து ஒன்றா 2 டபுள் சைடு டேப் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டேப்பையே வந்து மடக்கி நான் 2 சைட்லேயும் 4 சைட்லேயும் போட்டுக்க போகிறேன். ஏன்னா போட்டதுக்கு அப்புறமேல் தான் நமக்கு நல்லா ஸ்டிக் ஆகும். ஏன்னா நமக்கு கேக் வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் பேக்கேஜிங்கில் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னு லாஸ்ட் ஒரு தடவை நம்ம கொடுக்கும்போது கஸ்டமர் ரிவ்யூவாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சைட்ஸ்லேயும் ஃபுல்லு டேப் போட்டு நம்ம நல்லா சீல் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ அப்போ தான் வந்து இந்த கேக் மூவ் ஆகாமல் அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இது கூடவே வந்து நம்ம கப் கேக்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் வந்து மேலே பண்ணணும். இல்லைன்னா நம்ம கையெல்லாம் ஆகி ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டியூவல் கலர், ஏன்னா அது வந்து பேபி ஷவருங்கிறதுனால ப்ளூ அண்ட் பிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஃப்ராஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி பண்ணணுங்கிற ட்ரிக்ஸோடு நான் தனியாக இன்னொரு வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எப்போல்லாம் நான் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் ஆரம்பித்தாச்சு. இது கொஞ்சம் நிறைய நான் போட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் ஸ்டில் நம்ம சூப்பராக வந்து ஃப்ராஸ்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ரோஸ் மில்கில் ப்ளூ அண்ட் பேஸ்டல் ப்ளூ, பேஸ்டல் பிங்க்கில். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து நான் வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப டார்க்கான கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா 3 இருந்தது, அதை நம்ம யூஸ்க்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதையும் ஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மேலே டெக்கரேஷனுக்கு வந்து பிங்க் கலர்லேயே ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதையும் போட்டுட்டு ப்ளூ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸும் இருக்குது. ஸோ ப்ளூ அண்ட் பிங்க் 2 கம்பைண்டாக வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸில் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ தனியாக 8 கப் கேக்ஸ் அண்ட் 8 பிங்க் கப் கேக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் அப்புறமேலு 2 மிக்ஸாகவே வேணும்னு சொல்லி கேட்டதுனால இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு இந்த ஆர்டரை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இது கூடவே நான் சொன்ன மாதிரி 1 kg டால் கேக்லேயும் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் and subscribe for more videos. And கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்ஸ், கப் கேக்ஸ், ரெஸ்லிஷியஸ் கேக்ஸ், ப்ரௌனீஸ், குக்கீஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கீழே நான் நம்பர் கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போய் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறமேல் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் பேக்கேஜிங் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilometers நியர்லி வந்து இந்த கேக் வந்து நமக்கு போகுது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நல்லா மழை. ஸோ அந்த மழையிலையும் போய் ரொம்ப டிஃபிகல்ட்டியில் தான் இந்த கேக் ஆர்டரை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு வந்தோம். அண்ட் அது வந்து இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வீடியோ இன்னும் நான் போடுறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கப் கேக்ஸு இந்த மாதிரி நிறைய வேணும்னா நம்ம ரீச் பண்ணுங்கள். நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா எங்களுக்காக எடுத்து வச்சுருந்த கேக். ரொம்ப சாஃப்ட், ஃப்ளஃபியாக, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். And don't forget to subscribe and hit the bell icon. So thank you. Bye.